இனிமே இந்த மனுஷனோட குடும்பம் நடத்த முடியாது. திருட்டு தன்ன மொழியில இருந்தா பரவாயில்ல, மனசுல இருக்கு இந்த ஆளுக்கு. தெரிஞ்சே இந்த பொண்ணு கூட லிங்க் இருக்கு, தெரியாம எத்தனை பொண்ணுங்களோட கனெக்ஷன் இருக்கும். ஊருக்கு போய் அம்மா அப்பா நேரில் வாழறதே மேலு. சங்கீதா, ஆமா பெட்டியும் கையுமா எங்கம்மா கிளம்பிட்ட? உங்களையும் அம்மாவையும் பாக்கலான்னு தான்ப்பா புறப்பட்டேன். அப்படியா? பாத்தியாமா, இதான் ரத்த பாசங்கிறது. சேம் தாட்டு எனக்கு வந்துச்சு, அதான் நானும் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். சரி வாங்கப்பா, உட்காருங்க. ஆகட்டுமா. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, நான் தான் சிபிஐ மாட்டின மந்திரி மாதிரி உங்க அம்மாட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு அம்மாவை குறை சொல்ல தூக்கமே வராதே. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். ஆம்பளை நினைவு வருது. ஆமா, எங்க இந்த வீட்டு ஆம்பளை ஆளக்கானா? நீங்க குளிச்சு ரெடியா உங்கப்பா, அதுக்குள்ள வந்துருவாரு. நான் போய் சமையல் வேலையை பார்க்கேன். என்னடா இது, பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு நம்ம பொண்ணுகிட்ட. நோட் பண்ணிட வேண்டியதான். வாங்க 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 வாங்க. என்ன பாருங்க, வெயில்ல போனா கொடை எடுத்துட்டு போங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? வேணாம் வேணாம். ஜில்லன் மோர் சாப்பிடுறீங்களா? இது என்னடா இது, நம்ம கணக்கு தப்பாயிரும் போல் இருக்க. இந்த பூவை கொஞ்சம் வச்சு விடுறீங்களா? சோரம் நல்லா இருக்கு. ஏதாவது குடும்ப படம் டப்பிங் பேஸ்ட் வரியா? அதே மூட்ல இருக்க. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆஹா, இனிமேல நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். ஊரு கிளம்பிட வேண்டியதான். நல்லா சிரிப்ப கொட்டுமா, இது இல்ல சந்தோஷம். கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா இப்பதான் வந்திருக்காரு. நம்ம பிரச்சனையில அவருக்கு தெரிய வேண்டாம். வச்சு விடுங்களேன். என்னமா லக்கேஜ்? பஸ்ல பெட்டி மாட்டி எடுத்துட்டீங்களா? ஊரு கிளம்பிட்டா மாப்ள. என்ன மாமா இது, காலையில வந்து சாயங்காலம் போறீங்க? இங்க எதனா உங்க மனசு கோன்ற மாதிரி போடா நாயே அப்படின்னு நீங்க என்ன சொல்றதுக்கு முன்னால நானா கிளம்பிடுறதா ஒரு நல்ல மாமனாருக்கு மரியாதை. அது போக நீங்க புதுசா கல்யாணம் பண்ண பசங்க, ராத்திரி 7 மணிக்கு மேல உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கப்படாது பாத்தீங்களா? அதான். ராத்திரி 7 மணி இல்ல, காலைல 7 மணி வரைக்கும் இங்க டிஸ்டர்பன்ஸே கிடையாது. டிஸ்டன்ஸ் தான். வாசம் தான். நான் இங்க இருந்து போனேன்னா என் பொண்டாட்டிக்கு எனக்கு பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிருமே. ஆமா ஆமா, அம்மாக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, அப்பா போனதான். நீங்க பாத்தீங்களா மாப்பிள, வாழைப்பழத்துல ஊசி எத்தனை கதையா? நான் அப்ப சொன்ன மாதிரியே சீ போடா நாயேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? நான் அதுக்கு ஏதாச்சும் வருத்தப்பட்டனா? ஏன் 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 உங்களை பத்தி என் பொண்ணு அந்த அளவுக்கு உங்க மேல அதுக்கு மேல என்ன சொல்லுமா? வரட்டுங்களா? இவன் பொண்ணு டப்பிங் ஆர்டிஸ்ட். குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. எம்மடி நான் புறப்புறமா? சரிப்பா. மாப்பிள வரத்தப்ப அம்மாவை கேட்டுதான் சொல்லுங்கப்பா. ஆகட்டுமா. நானும் கேட்டதா சொல்லுங்க. நீங்களுமா? ஓகே மாப்பிள. அப்பா டாடா. எனக்கு இந்த தாத்தா வேணாம், என்ன சீக்கிரம் தாத்தா வாக்குமா. என்ன மாமனார் ஊர் புறப்பட்டாப்புல இருக்கு? ஏன் மாமனார் ஊருக்கு போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நாங்களும் ஒரு நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிட்டா. அப்படியா? வாங்க உள்ள. கதவையும் சாத்துறீங்க? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கதவை திறந்து வச்சிருக்க கூடாது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாம 2 பேரும் எவ்வளவு ஏங்கி இருக்கோம். எல்லா காயும் அம்மா ஏங்கி கிடந்தது நீங்கன்னு சொல்லுங்க. ஏங்கி கிடந்தது வீங்கி கிடந்தது எல்லாம் நானா வந்துட்டு போறேன். இந்த நேரத்துல டைலாக் வாங்க டப்பிங் தள்ளி விடுறியா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி நேரத்துல புருஷங்கார கணத்துல பலார்னு அறையிறது, ஏன் எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதுக்காகலாம் எந்த புருஷங்காரனுக்கும் சொரணையோ கோபமோ வந்ததா வரலாறே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பெட்ரூம் சீக்ரெட். வெளியே போங்க. இம்பாசிபிள். சும்மா இருந்தவன வருஷி சூடு ஏற்றி விட்டுட்டு இப்ப வெளியே போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் பாசிபிள். சவுண்ட் விடுறதுனால எதையும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஐயோ, இத பாருங்க, உங்க அயோக்கியத்தனம் எங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னால சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சேன். அடி பாவி. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு பெட்ரூம்குள்ள நுழையலான்னு கனவு காணாதீங்க. ஓ, ஒப்பனுக்காக தான் என்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிச்சியா? என்ன யோசிக்கிறீங்க? வெளியே போங்க. Don't touch me. Remove the hand. இன்னைக்கு நீயே கூப்பிட்டாலும் நான் வர்ற மூட்ல இல்ல. அதுக்காக வேற மாதிரி என்ன கற்பனை பண்றத. இன்னைக்கு நைட் முழுக்க நான் கம்பல்சரியா வெளியே தான் படுக்க போறேன். குட் நைட். Don't disturb in the midnight. குட் மார்னிங். என்னப்பா, நேத்து தான் ஊருக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அதத்தாமா நான் ஓண்ட கேட்கலான்னு வந்தேன்.
நான் ஊருக்கு போறப்ப மாப்பிள்ள இங்க இருந்தாரு. ஆ. ஊருக்கு போய் பார்த்தா அங்கேயே இருக்காரு. ஆஹா. என்னடா இது மாப்பிள்ள ஒருவேளை டபுள் ஆக்ஷன் பண்றாரோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போய் விசாரிச்சா ம். கடைசியில நம்ம ஒரிஜினல் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இம்புடு தூரம்னு கேட்டேன். மாமா நீங்க இல்லாம வீடு விரிச்சோடி போய் கிடக்கு. ம். சாப்பாடு இருக்கு, பசி இல்ல, ம்ஹும். பெட் இருக்கு, தூக்கம் இல்ல, ஆ. உங்க பொண்ணு இருக்கு. ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க ஒரு வாரமாவது வீட்டுல வந்து இருந்தாத்தான் மாமா எனக்கு நிம்மதி. சின்ன புள்ள மாதிரி தேவி தேவி தேவின்னு அழுறாருமா. அதான் பிடிக்க முடியாத. என்னங்க எங்க அப்பாவை பார்க்காம உங்களால இருக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல அப்பாவை மட்டும் பாக்கணும்னா அவர் முகத்தை ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அவரை உசுரோட பார்த்தா தானே 2 பேருக்கு சந்தோஷம். உசுரோட இல்ல மாமா, உசுரோடனா நீங்க நடமாடுறத பாக்கணும்னு சொல்ல வந்தேன். ஏன் ஒரு மாலையை போட்டு வேணா பாருங்க. வாங்கி வச்சிருக்கேன் வாங்க. பேர பிள்ளைய பத்தி கையில கொடுப்பேன்னு பார்த்தா மாலையை போட்டு சோழிய பிடிச்சிருவீங்க போல் இருக்கா. ஆமா, என்ன மாப்பிள்ள? நீங்க சொன்ன விஷயத்துக்காக நான் படாத பாடு பட்டுட்டேன். ஆ. உங்க பொண்ணு என்ன படாத பாடு படுத்துருச்சு. அப்படியா? இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபயர் ஆக்ஷன் கூட நடக்கலையே. மாப்பிள்ள நாக்கு உள்ள வச்சு பேசுங்க. யாரு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன மாப்பிள்ள உங்களுக்கு குறை வச்ச? இல்ல என்ன குறை வச்ச? ஒரு நாள் நிறைய சீர் கொண்டாந்து இறக்கிருக்கேன். எதுக்காக? என் பொண்ணு பயர் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கா? விட்டா ஸ்டவ் பத்த வச்சு வெடிச்சிருச்சு ஜோலியை பிடிச்சிருக்க போட்டுருக்க. நான் போய் போலீஸ் கூட்டி வரேன். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா? வேற? உன் பொண்ணு நானும் இது வரைக்கும் ஆ. இந்த உரசல் கூட உரசல. அத சொன்னேன். ஓஹோ, அந்த பயர் ஆக்சிடென்டா? அடாடாடாடாடா, நான் இது வரைக்கும் பேர பிள்ளை 50% ரெடியா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டேன். மாப்பிள்ள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு பயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே? அத்தை ஊர்ல இருக்காங்க. என் பயர் ஆக்சிடென்ட் பத்தி யார் மாப்பிள்ள சொன்னா? உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் தினம் பயிரும் தயிர் மத்தாலும் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருக்கு நான் வந்துடுறேன். என்னம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னியாமே? உங்க தம்பி எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் சபதத்தை முறியடிக்கணும்னு பாக்குறாரு. அதனாலதான் வர சொன்னேன். ஐயோ, உங்க ஒப்பை இளைச்சவாயனா இருந்தா பல்லாங்குழியே விளையாண்டுருவேன். ஆனா அந்த ஆளு அவுட்லுக்ல இளைச்சவாயனா இருந்தாலும் அவன் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய கிரிமினலா இருக்கானே. சொன்னா நீ எதுக்கு இங்க வந்த? குழந்தையா நான் தான் வர சொன்னேன். அதான் எதுக்கு? உங்களுக்கு உங்க மாமனாரை பாக்கணும்னு தோணுன மாதிரி எனக்கு என் மூத்தார பாக்கணும்னு தோணுச்சு. இது கரடியாச்சே. தம்பி, என் தாடியை வச்சு சொல்றியா ராஜா? நோ நோ நோ, நான் சிவபூஜை மனசு வச்சு சொல்றேன். பழக்கப்பட்ட குரல் மாதிரி கேக்குது. அது ஆல் இண்டியா ரேடியோல கேட்டிருப்பீங்க. டிஎம்எஸ் நானும் தானே பாடுறோம் பக்தி பாடல்கள். உங்க பாட்டை கட்டுக்கிட்டா சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு ஏன் தேவலோகமே பீச் ஓரத்துல ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காங்களாம்ல. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒப்பனை பத்தி சொல்ல. சம்பந்தி ஒரு நிமிஷம் உங்களை தனியா பேசுறேன், கொஞ்சம் வாங்க. என்ன பேசணும் சம்பந்தி? என்ன பேசணும்? பாலிடிக்ஸ் பத்தி பேசுமா, கிரிக்கெட் பத்தி பேசுமா, பிலிம் பத்தி பேசுமா? சொல்லுவா. பிலிம பத்தி பேசுறதா? பிலிம் இப்ப காட்ட போறேன். தேவர் பிலிம்ஸ் காலமாடு இன்றோல வந்து மாடு முட்டுறது, கன்னி பருவத்துல கிளைமேக்ஸ். இந்த மாடு முட்டின கதையை சொந்த வாழ்க்கையில எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்ல தம்பி, இந்த ராஜ் டிவில பழைய படங்கள போடுறாங்களா, அதனால வர கன்ஃபியூஷன். இல்ல, இல்ல. நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். நீ போமா, நீ போ. நீ எங்க சேர்ந்து போற? எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் சூப் போட்டு கொடுமா. சரிம்மா. சூப்பு நான் வச்சுக்கிறேன், நீ போமா. நீ எனக்கு என் மூத்தார் தான் முக்கியம். ஏம்மா, ஏயா நெஞ்சு வலிக்கு சூப்பா? அப்ப என் வலிக்கு நான் என்ன சாப்பிடுறது? நான் அந்த வழிக்கு மருந்து நீங்க போங்க, இப்ப தந்துடுறேன். என்ன பாக்குற? என்ன பாக்குற? என்ன பாக்குற? யோ, தேவர் பிலிம்ஸ் எப்படியா? இப்ப வேற மேட்டுக்கு வருவோம். ஐயா, பாவம் ஜாக்கெட்டே போடாத அந்த கிழவிக்கிட்ட ஏகப்பட்ட பொய்ய சொல்லி உன் தம்பியோட கல்யாணத்தை கெடுத்தியே, அத பத்தி சொல்லவா? சம்பந்தி, உங்களுக்கு ஜோசியம் எல்லாம் தெரியுமா? கைய வழியா பேசிக்கிட்டு செயினவா கலட்ட பாக்குற? 420 ஜோசியம். ஜோசியம் உன் ஜாதகமே என் பாக்கெட்ல இருக்கு. சம்பந்தி, சம்பந்தி, அதான் ஜாதகமே பையில் இருக்கு, அப்படியே அழுகிறீங்க. உன் ஜாதகத்தை அழுகுற, என் பொண்ணோட ஜாதகத்தை அழுகுறியா? என் பொண்ணுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சியா? அவ இன்னும் கண்ணு கழியாம இருக்காளே, அதுக்கு என்ன காரணம்னு டைரக்ட் பண்ணி பார்த்தேன். உயில் மேட்டர்ல இருந்து ஜானு மேட்டர் வரைக்கும் இப்ப எல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. பெண்ணுங்கிற பெண்ணுங்கிற என்ன கைய வச்சு தள்ளி இந்த நாட்டெல்லாம் பொண்ணுகிட்ட சொல்லி என்னை மாட்டி வைக்கலாம் பாக்குறேன். நீ அடிச்சு பொண்ணு போடு. நான் என்ன முட்டாளா? ஜானு மேட்டர் தெளிவாகிற வரைக்கும் என் பொண்ணு சங்கீதாட்ட நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டான். நீ எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல, நேச்சுரே எனக்கு ஹெல்ப் பண்ணது தெரியுதுல. அதுக்கப்புறம் நீ எழுத்த மாதிரி நின்னு பேசலாமா? போயா இங்க இப்படி வந்த ஆட்டோல வந்து சுத்தி தான் வந்து முண்டான். இது வேற 1000 தான் இருந்தா சம்பந்தி முன்ன கண்ட பண்ணல பேசக்கூடாது. சரி தண்டா, சரி விடுங்க சம்பந்தி. ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. எண்ணி 10 மாசத்துல என் பொண்ணோட வகுத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அந்த பிள்ளைய உங்க கையில கொடுத்து தொட்டில போட்டு தாளாட்டு பாட வைக்கல, நான் வைகை வடிவேல் அல்ல. வடிவேலே, வேண்டாம் ரிஸ்க் எடுக்காத. நான் வில்லனா இருந்து காமெடியன் ஆனவன், நீ வெறும் காமெடியன். எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. எனக்கு வில்லன் ரோலே வேணாப்பா, காமெடியன் நான் இருந்துகிட்டே சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? எனக்கெல்லாம் 10 மாசம் தேவையில்லையா? 10 நாள் போதும். 10 நாள் நீ உன் பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போல, என் பேரை மாத்தி வச்சுக்க. சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்னு இப்படி வரல நீட்டுமா? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டே நீ. சேலஞ்ச் 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 சேலஞ்ச். சேலஞ்ச். என்னன்னு பாருங்க. டயர்ட் ஆயிடுச்சு.
ஏய் என்ன தூக்குற இந்தாப்பா வெளிய போமல வெளி தமிழ் இயக்குனருக்கு தங்க பதக்கம் அடாடாடாடாடாடா. சங்கீதா தவள் மரத்தை கொஞ்சம் எடுத்து வா. ஏம்மா எம்மடி மகளே ம். மாப்பிள்ள டவுல் கூவுறாரு காது கேக்குறியா? பீரோல் தான் இருக்கு, போய் எடுத்து கொடுங்க. எது நான் போய் எடுத்து கொடுக்கவா? நான் இங்க வேலையா இருக்கேன்லப்பா. என்னம்மா புரியாத பொண்ணா இருக்க? மாப்பிள்ள டவுல் கொண்டு போகாம பாத்ரூம் போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? தான் பொண்டாட்டி அன்போட கொண்டாந்து தருவான்னு அர்த்தம். இது கூட தெரியாத பிள்ளையா இருக்கே. உங்க அம்மா அப்படியா? அப்பா ஒரு நாளைக்கு 6-7 வாட்டி குளிப்பேன். ஒரு தடவை கூட அசராம சோப்பு சீப்பு கண்ணாடி என்ன பவுடர் அது இதுன்னு பாத்ரூமுக்குள்ளேயே கொண்டாந்து கொடுப்பா. நீ அப்படியா? இந்த ஒரு விஷயத்துல உங்க அம்மா ஃபாலோ பண்ணாம இருக்க. போம்மா போடா. ஐயோ போட்டா என்ன புள்ள? என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறக்க வெக்கமா இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவனா? எஸ் கம் இன். டவல். ஐயே, விடுங்க. ஐயோ. ஆமா சோப்பு சோப்பை நம்ம கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி கொடுத்து கதவை இழுத்து பூட்டிட வேண்டியதான். நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? மாப்பிள்ள சோப்பை வச்சுட்டு மாப்பிள்ள. என்னையா சோப்பு நீதான் கொண்டாடணுமா? பின்ன என்ன இதை கொடுத்து அனுப்புறதுக்கு 2 பண்ண பத்து வச்சிருக்கேன். ஒண்ணுதானே மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள அந்த வாரிசு மேட்டரை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நான் எதுக்கு மாப்பிள்ள டிஸ்டர்ப் பண்ண போறேன்? உங்க அண்ணன் கரடி வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டேன். ஒரு பூனை கூட கொடுக்க வராது. ஐயோ இது பாருங்க, இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கரண்ட்ல கை வச்சிருவேன். ஏய் நீ கரண்ட்ல கை வச்சுன்னு பயமுறுத்துற. ஒப்ப வாரிசு வேணும் வாட்ச்மேன் வேலை பாக்குறான். நான் எப்படி புள்ள பத்த முடியும்? இப்படி வாங்க, தண்ணி கூல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, குளிங்க. நான் இப்படி திரும்பி நிக்கிறேன். முதுவை தேய்ச்சி விடுற பொண்டாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதுவை காட்டின்னு குளின்னு சொல்ற பொண்டாட்டி நீதான். நல்லா ஐயோ நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இதுவே ஓவர்னா வேற என்னதான் பண்றது? எங்க உங்க அப்பன்? சாப்பிட்டு போயிட்டாரு. நீங்க சீக்கிரமா தின்னு தொலைச்சிட்டு போங்க. என்னம்மா அன்பு மழை பொழியுற. அப்பனை கூப்பிடு. எதுக்கு? அவர் தான் சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன்ல. ஏய் கூப்பிடுனா மாமா. யோ இந்த வண்டே மாப்பிள்ள என்ன விஷயம்? உட்காருங்க. நான் சாப்பிட்டேன் மாப்பிள்ள. இல்ல நான் சாப்பிடுறேன். அப்படியே பேசிட்டே இருப்போம். ஆமா ராமன் எதுக்கு காட்டு பக்கம் போனாரு? மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிக்கிறதா? சாப்பிடும் போது என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பேசாம சாப்பிடுங்க. அதானே சாப்பிடும்போது என்ன பத்தி என்ன மாப்பிள்ள நீங்க பரிமாற நீ பேசலாம், சாப்பிட நாங்க பேசக்கூடாதா? மாப்பிள்ள என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. யார் அவங்க? உங்க அத்தைய பத்தி சொல்ல வந்தேன் மாப்பிள்ள. அத்தை பத்தி சொல்லு. அப்புறம் அப்படியே கண்ணை நறுக்குன்னு முடிக்கிறேன். கப்புன்னு ஒரு வாய் அள்ளி விட்டுக்க. மாப்பிள்ள என்ன என் வாயில விட்டுருக்க? என் பொண்ணு வாயில விட்டுக்கணும். ஒண்ணுக்கா அப்பா ஆசைப்படுறாருல. வா. மாமா என்னங்க மாப்பிள்ள ஊட்டிட்டீங்களா? உங்க பங்குக்கு ஊட்டிட்டேன். இன்னும் எங்க மாமியார் பங்கு இருக்குல்ல? ஆமா மாப்பிள்ள மொத்தம் உங்களுக்கு 3 பங்கு இருக்கு. ஒண்ணு என் பங்கு, 2வது என் பொண்டாட்டி பங்கு, 3வது உங்க பங்கு. ஆனா உங்க பங்குக்கு ஊட்டுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் ஒரு வாரிசா பார்க்க முடியும். என்னாச்சு? உங்க பொண்ணு என் வரல கண்டிச்சு. ஆட நீங்க ஒண்ணு என் பொண்ணு கடிய போய் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி கடிக்காத கடியா? உடம்பெல்லாம் அங்கங்க கடிச்சு குதறி துப்பி இருக்கா மாப்பிள்ள. நான் எவ்வளோ கேவலம். தொப்புல சுத்தி 40 ஊசியை போட்டு போடுமே தவிர இதெல்லாம் போய் பெருசா பேசப்படாது. ஆமா கடிமா. யோ மெதுவா கடி. கடறா செல்லாம் மாப்பிள்ள. உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது மாப்பிள்ள. என்ன மாமா? பின்ன என்ன? என் பொண்ணு கைக்கு தங்க வலையில செஞ்சு போட சொன்னவங்கள இவ்வளவு வாய்க்கு ருசியா சமைச்சு போற அந்த பிள்ளை கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கப்படாது? இது கூட அத்தை ஸ்டைல் தானா? ஆமா. கண்ண முடியுங்க. என்னது முத்தம் இச்சின்னு காடிச்சு இப்ப பொத்து காக்குது. எப்படியோ முத்தம் கொடுத்தா சரிதா. என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மாவே வச்சுக்கோங்க. என்ன ஏய் என்ன பாக்குற? சவால்ல தோக்க போற முகரை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அத போய் கண்ணாடியில் பாரு. அதுல பார்த்தா ஏன் மூஞ்சில இல்லையா? அதான் சொன்ன வெண்ணெய். வெண்ணையா? ஆமா காய்ச்சின நெய். சரி நெய்யே. அப்புறம் இட்லியில தொட்டு சாப்பிடுறது. அப்புறம் நான் என்ன கதையை சொல்லிட்டு இருக்க போய. எங்க பாரு இட்லி நான் பத்தி மரியாதை வாங்கி கொடுத்துட்டு போயிரு. இங்க பாரு நில்லியா. அதை சொல்லி இதை சொல்லி எங்க அப்பா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு.
என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. சரின்னு சொல்லிடுவா. ஐயோ என்ன மாமா? உப்ப பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. மாமா இல்லம்மா, பினிஷிங் டச் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கானே, அதனால சொன்னேன். ஆனா நான் யாரு? அவனுடைய வீக்னஸ் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்கனே. அதை பார்த்து லேசா ஒரு தட்டு, அவன் பிளான் அவுட். அப்படியா? அம்மா, நீ உன் சவால ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஆமா மாமா. அதனாலதான் சொல்றேன், இல்லைன்னு சாந்தி முகூர்த்த நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன்னா 10 கூட மல்லிப்பூ வாங்கி கட்டில் மேல வீசி தெரியாதா? அப்பாடா, எப்படியும் அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்கணும்டா முருகா, நீ தான் வழிகாட்டணும். என்ன எங்க அப்பாவை காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சிடுவேன்னு நினைப்பா? நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க, இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். என்ன 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 பண்றீங்க? இல்ல, நான் நல்லவனு ஆட்டை ஓபன் பண்ணி காட்ட போறேன். போடிங். இப்பெல்லாம் ஆபரேஷன் கூட எவனும் ஆட்டை ஓபன் பண்றதே கிடையாது, எல்லாம் லேசர் தான். எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காய்ச்சறியே, நியாயமா? பார், ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குன்னு இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சரா போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அதான் எது? அதான் எதுக்கு நானு? அதான் பெரியவங்களா சொல்லுவாங்களே, சொல்லி தெரிவில்லை, அதுதான் இதுதான். அதான் நீங்க இப்படி சொல்றதுனால நான் பயந்து வரலாம் நினைக்காதீங்க. அப்படிங்களா? ஆமா. டச்சே பண்ணல, அதுக்குள்ள கத்துறீங்க. இந்த மாதிரி ஓவர் ஆக்ட்ல நான் நிறைய பண்ணிருக்கேன். என்னது, என் பொண்ணோட பெட்ரூமுக்குள்ள சத்தம் கேக்குது? எவனும் நுழைஞ்சிட்டானா? அப்ப நம்ம மாப்பிள்ளையோட கதி? டேய்! கேட்டா! டேய், கிளம்புடா, டேய்! டேய்! யாரா அவன்? என் பொண்ணோட பெட்ரூமுக்குள்ள வந்து எனக்கு தெரியாம என் பொண்ணோட கைய பிடிச்சிருக்கிறவன். மாப்பிள்ளை கொஞ்சம் தள்ளுங்க, அவனை அப்படியே அருவால கொத்தி கொண்டு போயிடுறேன். அது நான் தான். எது? நீங்களா? நீங்க கைய பிடிச்சிருந்தா என் பொண்ணு அழுகுது. இத கொஞ்சம் பிடிக்க. ஏமா, என்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்கு? மாப்பிள்ளை கைய பிடிச்சிருந்தாரு. ஒரு நாள் கூட உங்க அம்மா பெட்ரூம்ல அழுததே கிடையாது. தாத்தா கத்தி கத்தி கதறி கண்ணீர் விட்டுருக்கு. அப்ப யாராவது கேட்டாங்களா? என்னம்மா கைய ஓங்குற? இவ்வளவு அப்பா அப்பா அழுகுற, இப்ப அம்மா அம்மா அழுகுற. ஏ இல்லப்பா, நான் அம்மா தான் கூப்பிட்டவங்க காதுல அப்பான்னு வந்துருச்சு. அப்படியா? காது போச்சா? அம்மா, நம்ம அம்மாக்கு ஏதோ நடந்துட்ட மாதிரி நான் கேட்ட கனவு கண்டேன். அம்மா இன்னும் படுக்கவே இல்ல, அதுக்குள்ள கனவுங்கிற. அதானே, நீ முடிச்சிருக்கும்போது எப்படிமா கனவு வரும்? இதுவாதாப்பா நடந்துச்சு. இங்க ஒண்ணுமே நடக்கலாமாமா, என்னென்னமோ ரீல் சுத்துறா. ஐயோ, உங்க பொண்டாட்டிக்குப்பா. ஏன் பொண்டாட்டிக்கா? ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டியை விட்டுதான் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லையே. அவன் மட்டும் போயிட்டா, நான் மட்டும் இங்க இருந்து சிக்கி அடிக்கவா? கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காவா, மூக்குக்கு மூக்கா வச்சு வளர்த்துறேன். அவளை விட்டு நான் ஒரு நாள் கூட தன்னந்தனியா படுத்து தூக்குறது இல்லையா மாப்பிள்ள? தூக்குறது இல்லையா மாப்பிள்ள? நான் இப்ப என் பிள்ளைய கூட்டு போயிடுறேன். நீங்க மட்டும் ஒரு நாள் நாளைக்கு தன்னந்தனியா படுத்து தூக்கு மாப்பிள்ள. வாமா போய் அம்மா பாக்கலாம், அம்மாவை பாக்கலாம். நான் கூட்டிட்டு வரும்போது மாமனா இருந்தான், இப்ப கூட்டிட்டு போகும்போது வில்லனா போயிட்டான். நல்லா உடுக்கடிக்கிற குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிட்டுமா? இந்த அருவாளை இவனுக்கே யூஸ் பண்ண வேண்டியதுதான்.